ஹாய். நமக்கெல்லாம் பிடித்தமான ஒருவருக்கு இன்று பர்த்டே. ஆமா, அவருக்கு 83வது பர்த்டே. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, நம்ம செம்பனி கொடுத்த இளையராஜா ஐயாவுக்கு 83வது பிறந்த நாள் இன்றைக்கு. நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல, ஏன்னா வயதுல அவர் மூத்தவர்ங்கிறதுனால நம்ம வணங்கி அவருடைய ஆசிகளை வாங்கிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அவர் சொல்ற மாதிரியே தான் இந்த வருடம் 2026 அன்னைக்கு அவரு ஹாப்பி நியூ இயர் சொன்னார் இல்லையா? அப்ப சொன்னார் பாருங்க, இளமை இதோ இதோ அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதே போலதாங்க 83 வயதிலையும் அவர் ஒரு 23 வயதுடைய ஒரு இளைஞராக தான் நமக்கு தெரியறாரு. அப்படி ஒரு சுறுசுறுப்பு முகத்துல, அப்படி ஒரு கலை, அப்படி ஒரு சந்தோஷம், நிறைய விஷயங்களை ஐயா கிட்ட இருந்து நாம கத்துன்னு இருக்கோங்கிறது உண்மைதான். இனியும் கத்துக்கணும். ஏன்னா அவர் ஆன்மீகத்திலும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதுனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு அவரே கூட சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன், அவருடைய பாடல்கள் எல்லாம் எதை விடுறது, எதை எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாது. எல்லா பாடல்களுமே சூப்பர் பாடல்கள் தான். அதுல பாருங்களேன், நமக்கு சௌந்தரிய லகரியிலிருந்து சிவசக்தியாயுக்தோ யதி பவதி பிரபவித்தும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே ஒரு திரைப்பட பாடலுக்குள்ள போயிடும். அப்படிப்பட்ட பாடலாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஸ்ரீ மூகாம்பிகா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா? அதுல ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜெகத்காரணி நீ அப்படின்னு வரும் இல்லையா ஒரு பாடல். அந்த பாடலா இருக்கட்டும், ஒரு ஆன்மீக உணர்வுக்குள்ளேயே நம்மள அவருடைய குரலும் இசையும் அப்படியே கொண்டு போயிடும் பாருங்க. இது மட்டும் இல்ல, திரைப்பட பாடல்கள்ல வேற 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 விதமான பாடல்களும் நம்ம ரசிக்கிற மாதிரி, நினைத்து நினைத்து பாடுற மாதிரி, நமக்கு பாடல் வருதோ இல்லையோ, ஆனா பாடுற மாதிரி அப்படி இசையமைத்து கொடுத்திருப்பார் நம்ம இசையுலக தந்தைனே சொல்லலாம். எங்கள் இளையராஜா, என்னுடைய இளையராஜா அப்படின்னே சொல்லலாம். பாருங்களேன், அந்த பாடல் ஒன்று எனக்கு ரொம்ப ஞாபகமாவே இருக்கு. 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்தம் கும்மிகள் கொட்டுங்களே, அந்த பாடல் இருக்கு பாருங்க. அதுல எப்படி ஒரு அந்த இடத்துல இசை பாடல் எப்படி அவரால் மட்டும் இப்படி முடியுது? இன்று போல என்றும் அவர் வாழணும்னு நாம இறைவனை வேண்டிக்குவோம். நமக்கு இளையராஜா ஐயாவுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கணும்னு அவரிடமே வேண்டிக்குவோம். ஓகேவா? பை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.